மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? எதை கேட்டாலும் பாசிசம் அரசு, பாசிசம் அரசு. I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. Benito Mussolini, Hitler, இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். அது படிச்சிருப்பாரு நினைக்கிறது பேசுறாரு. அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிசம். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. நீங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றாரு இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்போர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர் 28 தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா. அங்க இருக்கிற காஷ்மீர் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு. அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மோடிஜி அவருக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்கள். அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்திருக்கிறாரா? ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பிறந்த கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயில் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. Don't plant wrong information to the public. நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க.